எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து தக்காளி கார சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இன்றைக்கி செய்யுங்க, நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ஒரு 2 நாள் கூட வீட்டில் வெளியிலே வச்சுருந்து நம்ம சாப்பிட்லாம். ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம எண்ணெயிலே நம்ம வதக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து தக்காளி கார சட்னி செய்ய போகிறேன்ப்பா. அது என்னென்னா 1/2 கிலோ தக்காளி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் வச்சுருக்கேன். ஒரு 8 காஷ்மீர் மிளகாய் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதில் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகும், கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு சீரகம் போட போகிறோம். போட்டுட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய் 3த்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிப்பு கொடுத்து இதில் நல்லா ஊற்றிட்டு நல்லா அது தண்ணி வரும். அது நல்லா கொதித்து சுண்டி நல்லா வரும். அப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நான் அரைச்சிக்கிறேன். இப்போ 2மே மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறேன். தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து அதுக்கப்புறம் மிளகாய் போட்டு எல்லாமே ஒன்றா தான் நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சி ஊற்றி நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து மேலே வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன். தேவையானது உப்பு எல்லாமே போட்டுவிட்டேன். வெங்காயம், தக்காளி, காஷ்மீர் மிளகாய், உப்பு, அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்கறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் இது 3 வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து தேவையானது இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கூடுதலாக ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும் எண்ணெய். இப்போ வந்து இந்த 3 பொருளும் போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். கடுகு, வெந்தயம், சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எந்த கலரும் போடல, மிளகாய் தூள் எதுவுமே போடல. இதே கலரு காஷ்மீர் மிளகாய் போட்டதுனால இதே கலரில் நல்லா சுண்டி மேலே எண்ணெய் கவ்வி வரும். அவ்வளோதான். அந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த எல்லா விழுதும் ஊற்றுறேன். இப்போ எல்லா விழுதும் ஊற்றிட்டு இது தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வதந்து நல்லா வரும். அப்போ நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு நல்லா வரட்டும். இப்போது நல்லா எண்ணெய் கவ்வி மேலே வருது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கொதிக்க விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்கு பதத்தில் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நம்ம ஒயிட் ரைஸ் கூட நம்ம இது கலந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா இன்னும் மேலே எண்ணெய் கவ்வி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மேலே நல்லா எண்ணெய் நல்லா கவ்வி நல்லா சூப்பராக நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. நம்ம இந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுதான் போதும். நான் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சேன். நல்லா எண்ணெய் கவ்வி மேலே வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோதான். இதுதான் பதம். வேறு எந்த நம்ம கலரோ எதுவுமே நம்ம போடல. இதோட கலர் நேச்சுரல் கலர். இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸுக்கு எல்லாத்தையுமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம முட்டை ஆம்லேட் போடணும்னா இது வச்சுன்னு இருந்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு அடித்து ஊற்றி கொஞ்சம் வெங்காயம் போட்டு ஊற்றினோம்னா செம்மனு சூப்பராக இருக்கும். இது ஒரு சீக்ரெட்டான இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இது வந்து நல்லாயிருக்கும். 2-3 நாளைக்கு கூட நம்ம வச்சுருந்து இதை நம்ம சாப்பிட்லாம். எதுவுமே கெட்டே போகாது. வெளியிலே வச்சு சாப்பிட்டோம்னா கூட நல்லாயிருக்கும், ஒன்றும் ஆகாது. இதை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காத எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.